Hi students, நம்ம next பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா light dependent resistor, sometimes called as photo resistor அப்படின்னு கூட சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா photo resistor அப்படின்றது நம்ம ஒரு ரெசிஸ்டரில் வந்து ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ சரிங்களா, ஒரு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபாலிங் லைட் சிக்னல் அந்த ரெசிஸ்டர். ஓகேங்களா, ஒரு ரெசிஸ்டரில் விழக்கூடிய லைட் சிக்னலை பொறுத்து அந்த ரெசிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும் சரிங்களா. அது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்றதை பொறுத்து இன்ட்ரென்சிக் ஆர் எக்ஸ்ட்ரென்சிக் LDR அப்படின்னு டைப்ஸ் இருக்குது. பட் சிம்பிளாக ஃபோட்டோ ரெசிஸ்டர் அப்படின்றது த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ ரெசிஸ்டர் இஸ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபாலிங் இன்புட் லைட் சிக்னல். அதுதான் என்ன அப்படின்னா லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர். டெஃபினிஷன் பாருங்கள், த லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர் இஸ் எ லைட் சென்சிட்டிவ் டிரான்ஸ்டியூசர் which converts the input light energy into electrical energy. As light falls on the LDR, the resistance of the device decreases. அப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸில் லைட் ஃபாலோ ஆனிச்சுன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இட் கண்டக்ட்ஸ். As the decrease in the resistance increase the current flow through the circuit. இதுக்கு another name என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபோட்டோ ரெசிஸ்டர், ஃபோட்டோ கண்டக்டர், சம்டைம்ஸ் ஃபோட்டோ செல்லுன்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா. எல்லாமே வந்து லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டருக்கு இருக்கக்கூடிய அனதர் நேம்ஸ். அதுக்கப்புறம் இது எல்லாமே மேட் ஆஃப் கேட்மியம் சல்ஃபைடு, அப்படி இல்லை அப்படின்னா லெட் சல்ஃபைடு. இந்த மெட்டீரியல் என்ன பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலி அந்த மெட்டீரியல் ஹேவிங் ஹை ரெசிஸ்டன்ஸ் மெட்டீரியல் தான் ஃபோட்டோ ரெசிஸ்டர் செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணிக்குவாங்க. இது என்ன அப்படின்னா அதோட சிம்பிள் சரிங்களா. ஃபோட்டோ ரெசிஸ்டரோட சிம்பிள். ஒரு ரெசிஸ்டர் இருக்கா, அந்த ரெசிஸ்டர் மேலே என்ன ஆகுது, லைட் ட்ராப் ஆகுது. ஸோ அப்படி லைட் ட்ராப் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸோட ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். அதனால் இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேரியபிள் ரெசிஸ்டர் சரிங்களா, லைட் வேரியபிள் ரெசிஸ்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க வித் ரெஸ்பெக்ட் டு லைட். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் சரிங்களா. ஒரு செமி இன்சுலேட்டிங் சப்ஸ்ட்ரேட் மேலே ஒரு லைட்லி டோப்டுனா என்ன அர்த்தம், லைட்லி டோப்டுனா இட் ஹேஸ் ஹை ரெசிஸ்டிவிட்டி. அந்த ஹை ரெசிஸ்டிவ் என் டைப் மெட்டீரியலை என்ன பண்ணுறோம், டிஃப்யூஸ் பண்ணுறோம். இதுதான் ஹை ரெசிஸ்டிவ் மெட்டீரியல், ஆக்டிவ் லேயர்னு சொல்லுவோம். அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைட் சிக்னல் என்ன பண்ணுறோம், ஃபால் பண்ணுறோம். இந்த சைட்லேருந்து இந்த சைடு என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெர்மினல் காண்டாக்ட், அதாவது சிமிலர் டு இந்த மாதிரி இருக்கும். ஒரு ரெசிஸ்டர் வந்து என்னது இப்படி இருக்கும் சரிங்களா. இந்த இடத்துல தான் என்ன அப்படின்னா லைட் சிக்னல் ஃபால் ஆகுது. இது மெட்டல் காண்டாக்ட் 1, ஓமிக் காண்டாக்ட், மெட்டல் காண்டாக்ட் 2 சரிங்களா. அந்த ரெசிஸ்டரோட இந்த எண்டும் இதுக்கு இடையில் வந்து லைட் ஃபால் ஆகும்போது இது இன் பிட்வீன் என்ன நடக்கும் இல்லை. ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா பின்னாடி ஒர்க்கிங் பிரின்சிபல் இருக்குது பாருங்கள், சொல்கிறேன். த ரெசிஸ்டர் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ஃபோட்டோ கண்டக்டிவிட்டி. நமக்கு ஃபோட்டோ கண்டக்டிவிட்டினா என்னன்னு தெரியும், இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் என்ன அப்படின்னா வேலன்ஸ் பேண்ட், இதுதான் என்ன அப்படின்னா கண்டக்ஷன் பேண்ட். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ இது என்ன அப்படின்னா பேண்ட் கேப் எனர்ஜி EG பிட்வீன் கண்டக்ஷன் பேண்ட் டு வேலன்ஸ் பேண்ட். இப்போ ஒரு லைட் சிக்னல் வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் மேலே ஃபால் ஆகுது. அந்த லைட் சிக்னல் அந்த ஃபோட்டான்ஸோட எனர்ஜி எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த பேண்ட் கேப் எனர்ஜியோட எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது பேண்ட் கேப் எனர்ஜியோட அதிகமாக எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டான்ஸ் வந்து இந்த எனர்ஜியில் ஃபால் ஆனிச்சு அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வேலன்ஸ் பேண்ட்லேருந்து ஜம்ப்ஸ் டு கண்டக்ஷன் பேண்ட். ஒன்ஸ் இந்த எலக்ட்ரான்ஸ் கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா அது என்ன ஆகும், ஃப்ரீ எலக்ட்ரான். அப்போ ஈஸியாக எல்லா இடத்துக்கும் என்னது மூவ் ஆகும். அப்போ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னால என்ன ஃபார்ம் ஆகும், கண்டக்டிவிட்டி ஃபார்ம் ஆகுமா. இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணி டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபோட்டோ ரெசிஸ்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. இட் இஸ் நத்திங் பட் when the light falls on a surface then the metal conductivity reducesனு போட்டிருக்கேன். பட் ஆக்சுவலாக அது தப்பு. மெட்டல் கண்டக்டிவிட்டி என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இன்க்ரீசஸ். ஆல்சோ the electrons in the valence band of the device are excited to the conduction band. ஓகேங்களா. These photons in the incident light must have an energy level greater than the band gap of செமிகண்டக்டர் மெட்டீரியல். நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமோ அந்த செமிகண்டக்டர் மெட்டீரியலோட பேண்ட் கேப் எனர்ஜியோட எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்னா எலக்ட்ரான்ஸ் வந்து எனது வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு ஜம்ப் ஆகும் சரிங்களா. இந்த டிவைஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா லைட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்படி லைட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கனால எப்போ லைட் படுதோ அப்போ வந்து அதோட கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் எங்கே அப்படின்னா டார்க் பிளேஸில் சரிங்களா. இது அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வ். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வில் பார்த்தீங்க அப்படின்னா
எக்ஸ் ஆக்சிஸில் இல்லுமினேஷன் லைட் சிக்னல் இருக்கும், ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அது வந்து இந்த லைட் சிக்னலை பொறுத்து இந்த வேரியேஷன் இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா நான் லீனியராக இருக்கும், இப்படி இருக்கும். இப்போ இந்த டார்க் பார்த்தீங்கன்னா டார்க்னால் லைட் சிக்னலே கிடையாது, அப்போ அந்த பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். டே லைட் அப்படின்றது நம்ம யூஸ்வலாக என்னது ரொம்ப லைட் இல்லாமல் நம்ம நார்மலாக வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு லைட் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ டே லைட்டில் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சி ஒரு மினிமம் கண்டக்டிவிட்டியில் இருக்கும். சன்லைட் அப்போ அதே மெட்டீரியலில் வந்து ரொம்ப லைட் பாஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். சரிங்களா? என்ன ரீசன் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், கம்மியாகிடும். சரிங்களா? ரெசிஸ்டன்ஸோட லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். எங்கே அப்படின்னா இந்த சன்லைட்டில். இதுதான் வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இதோட ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா வைட் ஸ்பெக்ட்ரல் ரெஸ்பான்ஸ், தென் அதுக்கப்புறம் லோ காஸ்ட், வைட் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர், நிறைய டெம்பரேச்சர் என்னது வித்ஸ்டாண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இதோட அப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா கேமரா லைட் மீட்டர்ஸ், செக்யூரிட்டி அலாரம்ஸ், பர்க்லர் அலாரம்ஸ், ஸ்ட்ரீட் லைட்ஸ், அதுக்கப்புறம் சென்சிட்டிவ் லைட் ஆப்ரேட்டட் ரிலேஸ், லைட்டை பேஸ் பண்ணி இந்த சுவிட்செல்லாம் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டோரில் வந்து யாராவது கிராஸ் பண்ணுறாங்களா என்னன்னு பார்க்குறதுக்கு இந்த டோருக்கு இந்த பக்கம் வந்து ஒரு ஃபோட்டோ ரெசிஸ்டரும் டோருக்கு இந்த பக்கமும் வந்து ஒரு லைட் சிக்னலை பாஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த டோரை கிராஸ் பண்ணும்போது அந்த லைட் சிக்னல் அந்த மெட்டீரியலில் ஃபால் ஆகிறது என்ன பண்ணும், பிரேக் பண்ணுமா. அப்படி பிரேக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபோட்டோ ரெசிஸ்டன்ஸோட ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும், விச் மீன்ஸ் கண்டக்டிவிட்டி சேஞ்ச் ஆகும். புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு சுவிட்ச் லைட் ஆப்ரேட்டர் ரிலேக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபோட்டோ ரெசிஸ்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேறு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா இன்ஃப்ராட் அஸ்ட்ரானமி அண்ட் இன்ஃப்ராட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸோ அதுலேயும் வந்து என்னது யூஸ் ஆகும். சரிங்களா? இதுதான் என்ன அப்படின்னா லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஷார்ட்கட் டயோட். நன்றி.